Hello students, 10th Max Chapter 3 Algebra example 3.12 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the LCM of the following. First subdivision வந்து 8x power 4 y square 48x square y power 4. இதுக்கு நம்ம வந்து LCM எடுக்கணும். So first subdivision பண்ணிடலாம். So 8x power 4 y square அப்படின்றதுக்கு இந்த 8 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 so into x power 4 into y square சரிங்களா. அதே மாதிரி 48 அப்படின்றத நம்ம வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம். 48 எப்படி எழுதலாம் 2 2s are 4 4 2s are 8 வந்துரு 8 6 are 48 தானே. ஸோ நான் வந்து 3 தடவை அந்த 2 போட்டுக்கிறோம் into 6 into x power 2 into y power 4 சரிங்களா. நான் ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். பார்த்துட்டோம் அப்படின்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர் எல்சிஎம்னா என்னது அப்படின்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர். லீஸ்ட்ன்றது தான் நேம், பட் ஆனால் அது வந்து எது கிரேட்டர் பவரோ அதுதான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் 2ல பார்த்தோம்னா இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு. ஸோ 2 கியூப்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ 2 கியூப்ன்றதை நம்ம எழுதிக்கிறோம். இதை பாருங்க வந்து எப்படி இருக்கு 2 கியூப் இன்டூ எக்ஸ் பவர் 4 இன்டூ ஒய் பவர் 2. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு 2 கியூப் இன்டூ 6 into x square into y power 4 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இப்போ கிரேட்டர் பவர்ஸ் தான் நம்ம எழுதணும். ரெண்டுக்குமே கியூப் தான் இருக்கும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து அப்போ 2 கியூப்ன்றத ஒன்று மட்டும் எழுதினா போதும். ஸோ 2 கியூப் இன்டூ இங்கே 6 பவர் 1 இருக்கு. இங்கே 6க்கு எந்த வேல்யூ இல்லை. அப்போ 6 பவர் 1 தான் கிரேட்டர் அப்படின்றது இருக்கு. ஸோ இன்டூ 6 இன்டூ எக்ஸ் பவர் 4 இருக்கு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எது கிரேட்டர் எக்ஸ் பவர் 4. ஸோ வந்து எக்ஸ் பவர் 4 அப்படின்றத எழுதிக்கணும். இன்டூ ஒய் ஸ்கொயர் இருக்கு ஒய் பவர் 4 இருக்கு. எது கிரேட்டர் இது சரிங்களா. ஸோ y power 4. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 into 2 into 2 னா 8 8 into 6 வந்து 48. ஸோ which is equal to 48 x power 4 y power 4. எல்சிஎம்னா என்னதுன்னா இது எக்ஸ்பான்ஷன் வந்து லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆனால் லீஸ்ட் நம்பரை நம்ம பார்க்கக்கூடாது. எது கிரேட்டர் பவர் கிரேட்டர் நம்பரா இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து எழுதி அதை மல்டிபிள் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 5x minus 10 5x square minus 20 அப்படிங்கிறது. எதுக்கு சொல்யூஷன் 5x minus 10. அதை நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 10ல காமனா வந்து 5ன்றது எடுக்கலாம். ஸோ 5 into x minus 2 டைம்ஸ் வந்து 10 வரும். ஸோ 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இந்த டேர்ம் எழுதிக்கோங்க 5x square minus 20 அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுலையும் நம்ம எது காமனா எடுக்கலாம் அப்படின்னா அதே 5 எடுக்கலாம். ஸோ 5 காமனா எடுத்தோம் அப்படின்னா x square minus 4 5s are 20. so 4 அப்படின்னு வரும். இந்த 4 நம்ம வந்து எப்படி எழுதிக்கிறோம்னா 2 ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் டேர்ம் இருக்கனால இங்க 2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். so 5 into x square minus 2 ஸ்கொயர் சரியா. இப்போ இந்த x square minus 2 ஸ்கொயர் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா a square minus b ஸ்கொயர்ன்ற மாதிரி இருக்கா. ஸோ அது எக்ஸ்பான்ஷன் என்னது a plus b a minus b. இது மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலா படி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போறேன். ஸோ which is equal to 5 into x plus 2 and x minus 2 சரியா. இந்த இதை நான் வந்து இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். வேற எதுவும் செய்யறேன். ஸோ இப்போ வந்து எல்சிஎம் நம்ம வந்து எவ்வளவு முடிஞ்ச அளவு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். ஸோ therefore LCM is equal to கிரேட்டர் நம்பர் லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னா கிரேட்டர் தான் நம்ம எழுதணும். ஸோ கிரேட்டரா பார்த்தோம்னா 5 இங்கே 5 ஒன்று தான் இருக்கு. ஸோ 5ன்றதை கண்டிப்பா எழுதி ஆகணும். இன்டூ x plus 2 the power 1 x plus 2 எல்லா நம்பரும் எழுதணும். அதே மாதிரி கிரேட்டர் ஃபேக்டரும் பார்த்துக்கிறோம். x plus 2 ஒன்று தான் இருக்கு. ஸோ x plus 2 அப்படியே எழுதிக்கலாம். x minus 2 ரெண்டுக்கு பவர் வந்து 1 தான் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா அந்த டேர்ம் வந்து எழுதிக்கலாம். எல்லா டேர்மும் எழுதணும். அதே மாதிரி கிரேட்டர் நம்பரா பார்த்து எழுதணும். அதுதான் வந்து எல்சிஎம் சரிங்களா. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x power 4 minus 1 comma x power 4 minus 2x this one. x power 4 எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் பார்க்கலாம். சாரி x power 4 minus 1 அப்படின்றத எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறோம். இது நான் வந்து ஒரு ஃபார்முலா அப்படி நான் எழுதிக்க போறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா x ஸ்கொயர் the whole ஸ்கொயர் அப்படின்னாலும் ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா x power 4 வந்துருமா. ஸோ x ஸ்கொயர் the whole ஸ்கொயர் அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேன். மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா ரிமைனிங் அது வந்து 1 ஸ்கொயர் பண்ணது சேம் டேர்ம் 1 தான் வரும். ஸோ இந்த 1ன்றதை நான் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருக்கேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா படி தெரியுது அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b a மைனஸ் b அப்படி தெரியுதா. அதுக்காண்டிதான் அந்த ஸ்கொயர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி இங்கேயும் ஒரு ஸ்கொயர் நான் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்க அது எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம் சரிங்களா.
அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த டேர்ம் வந்து இங்கே மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருந்துச்சுன்னா இதையும் ஸ்பிளிட் பண்ணலாம். இங்க வந்து ஃபார்முலா வந்து இங்க மைனஸ் தான் வரணும் சென்டர்ல. ஸோ இங்க மைனஸ் இருக்கனால இதை நான் அடுத்து திருப்பி இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ற மாதிரி பண்ண போறேன். ஸோ இங்கே ஸ்கொயர் போட்டாலும் சேம் ஒன் தான் வரும் சரிங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் திருப்பி வருதா. ஸோ திருப்பி அது வந்து ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படின்ற டேர்ம் அப்படியே இருக்கு. இது திருப்பி ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் சரிங்களா. இதுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியாது. ஸோ அடுத்து இந்த டேர்ம் அதாவது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ இந்த இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சாரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கொஸ்டின் நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி பார்த்துட்டோம்னா சம் ப்ராடக்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ண பார்த்தோம் அப்படின்னா ஒன் தான் மேலே வரணும். உங்களுக்கான ஆட் பண்ணி பார்த்தா எப்படி வரணும்னா மைனஸ் டூ, இந்த டேர்ம் முன்னாடி இருக்க இந்த தானே இதுதானே வரணும் ஆட் பண்ணா. ஸோ மைனஸ் டூ அப்படின்னு வரும். ஒன்னு வரணும்னா ஒரே வேல்யூ தான் இருக்கு, ஒன் இன்ட்டு ஒன் தான் ஒன்னு பாசிட்டிவ்ல வந்துருச்சு. ஆனா இங்க வந்து மைனஸ் டூ வரும். இப்போ இங்க ரெண்டுத்துக்குமே நம்ம ஒருத்துக்கு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் பண்ணோம்னா ஜீரோன்னு வந்துருவீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போடணும். அதான் வந்து பிளஸ் ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் போட்டு மைனஸ் டூ அப்படின்னு எழுத முடியும். ஸோ ரெண்டுத்துக்குமே நான் வந்து மைனஸ் போடுறேன். ஸோ இப்போ எப்படி எழுதலாம், இது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் சரியா. ரெண்டுக்குமே எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கோம். சம் ப்ராடக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், ரெண்டு சேம் தானே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ எல்சிஎம் எழுதிக்கலாம். இருக்கிற எல்லா டேர்மும் எழுதணும். அதே மாதிரி கிரேட்டர் நம்பர் மட்டும் எழுதினா போதும் சரிங்களா. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன், இது ஒரே ஒரு தான் இருக்கு. ஸோ இருக்கிற எல்லா டேர்மும் எழுதணும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன், இது ரெண்டுல எது கிரேட்டர் பவர் டூ. ஸோ இது மட்டும் எழுதினாலே போதும். எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், இதுதான் வந்து எல்சிஎம் ஓகேங்களா. அடுத்து இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 அப்படின்றத நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் இந்த 27ன்றது என்னோட கியூபோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 3s are 9 9 3s are 27. ஸோ வந்து 3 கியூபா இருக்கும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா சரிங்களா. ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுல எக்ஸ் வந்து ஏ, பி வந்து 3 சரிங்களா. சரியா, அதாவது நான் சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். 3 ஸ்கொயர் என்னது 9. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 ஓகே. இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது, எக்ஸ்பேண்ட் பண்றது இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டேர்ம் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண தேவையில்ல. சும்மா அந்த எக்ஸ் மைனஸ் 3 இங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னே வச்சுக்கோங்க, எதுவுமே செய்ய தேவையில்ல. அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9, அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இது எப்படி எழுதிக்கலாம், இது வந்து எதோட ஸ்கொயர் டேர்ம் 3 3s are 9. ஸோ வந்து இது வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் சரியா. இது என்ன ஃபார்முலால இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அது a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. ஸோ அப்புறம் என்ன ஆகும், a க்கு பதில் x, b க்கு பதில் 3. ஸோ x பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். அடுத்து நம்ம இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. ஸோ therefore LCM எழுதிக்கலாம். LCM which is equal to இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் எழுதணும். அதே மாதிரி ரிப்பீட்டட் டேர்ம்ஸ்னா அதுல எது கிரேட்டரோ அது மட்டும் எழுதினா போதும். இருக்கிற எல்லா டேர்மும் எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்றது இருக்கான்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், இதுதான் கிரேட்டர். இங்க பவர் 1 இருக்கு, இங்க பவர் 1 இருக்கு. ஸ்கொயர் டேர்ம் எழுதினாலே போதும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஓகே. அடுத்து இந்த டேர்ம் பாருங்க எங்கேயுமே இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 ஓகே. அடுத்து எக்ஸ் பிளஸ் 3 இங்கே மட்டும் தான் இருக்கும். ஸோ அதையும் எழுதிக்கிறோம். இருக்கிற எல்லா டேர்மும் எழுதலையா, ஸோ அதையும் எழுதிக்கிறேன். இதுதான் வந்து எல்சிஎம் சரிங்களா.
இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.